எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர்லேருந்து ஒரு அக்கா வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க வந்து லீவு முடிச்சதுனால ஊருக்கு கிளம்புறேன்னு சொன்னாங்க. வரதுக்கு 1 1/2 மாதம் ஆகும். அதனால இந்த மீனை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. எங்களுக்கு வேண்டாம். இந்த பாட்டில் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. என் குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா நேத்தைக்கே அவங்க அப்பாட்ட வந்து மீன் வாங்கி கேட்டாங்க. அவங்க வந்து வாங்கி தரலான்னு சொல்லிட்டு அப்புறம் மறந்துட்டாங்க. இது கிடைச்சோன்னே ரொம்ப ஹாப்பி அவங்களுக்கு. 3 மீன் தான் இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். நான் வந்து சரி நம்ம எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் என் சின்னவன் இருக்கிறான் பாருங்கள், நான் தான் எல்லாம் பண்ணுவேன்னு தண்ணி ஊற்றுறது, அப்புறம் கொஞ்சம் உப்பு போடுவோம். அந்த உப்பு போடுறது, கல் போடுறது எல்லாம் நான் தான் போடணும்னு ஒரே சண்டைங்க. ஒரு வழியாக எல்லாம் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு மீனையும் உள்ளே ஊற்றிட்டோம். அது ஃபிஷ்ஷுக்காக வந்து அவ்வளோ ஹாப்பி. என்னென்னா அது இருந்த இடத்த விட இந்த இடம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லையா, அதனால நான் வந்து எங்கள் கிச்சனில் தான் இதை செட் பண்ணியிருக்கேன். நான் ஹாலில் வந்து டேபிள் எதுவுமே போடல, போட்டு வைக்க முடியாது, நம்ம வாண்டெல்லாம் கீழே இழுத்து போட்டுருவோம். அதனால இங்கே வச்சுருக்கிறேன். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.